ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்களின் பொற்பாத கமலங்களில் நம் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரையும் நம் ஈரோடு மாவட்ட ஸ்ரீ சத்யசாய்
சேவா நிறுவனத்தின் நேரலை சத்சங்கத்திற்கு அன்போடு அழைக்கிறோம். தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற பகவத்கீதையிலிருந்து நவரத்தினங்கள் எனும் தலைப்பின் 6வது ஸ்லோகம் என்று தொடர்ந்து நம் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆன்மீக ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாலகிருஷ்ணன் சாய்ராம் அவர்கள் பேசுவார். சாய்ராம். வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூர வர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஈஸ்வரி பரமானந்தம் சாயி கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. பகவானுடைய திவ்ய சங்கல்பத்தினாலே இன்று 6வது நாளாக பகவத்கீதையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். முதல் நாள் அன்று பகவத்கீதையின் அறிமுகத்தை பார்த்தோம். கீதை ஒரு அரிய பொக்கிஷம். வாழ்வது எப்படி என்று லௌகீகத்திற்கும் ஆத்மீகத்திற்கும் வழிகாட்டும் வகையாக அமைந்திருப்பது பகவத்கீதை. அது வெட்ட ஒரு சுரங்கம். அன்றாட வாழ்க்கையில ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு விடுவு ஏற்படுத்துகின்ற நூல் பகவத்கீதை. குறிப்பாக வாழ்க்கையிலே முன்னுக்கு வர வேண்டும் என்ற இளைஞர்களுக்கான நூல் அது என்பதையும் பார்த்தோம். வெறும் ஆத்மீக நூல் அல்ல, வாழ்க்கையிலே வழிகாட்டுகின்ற அளப்பரிய நூல் ஸ்ரீமத் பகவத்கீதை. முதல் நாளன்று வாழ்க்கையிலே எப்படி முன்னுக்கு வருவது, புத்தரே ஆத்மனாத்மானம் என்பதை தன்னுடைய சொந்த முயற்சியினாலே முன்னுக்கு வர வேண்டும், யாரையும் சார்ந்திருக்க கூடாது, உங்களுடைய சொந்த காலிலே நிற்க வேண்டும், தன்னைத்தானே பழித்துக் கொள்ளக்கூடாது, தன்னுடைய மனமே தன்னுடைய உற்ற நண்பன், மனமே உற்றைக்கு விதி, இந்த கருத்துக்களை எல்லாம் பார்த்தோம். அடுத்த நாள் எப்படி கர்மம் செய்வது என்ற ரகசியத்தை பார்த்தோம். செய்கின்ற கர்மத்தை இறைப்பணியாக கருதி அதனுடைய விளைவுகளை இறைவனுக்கு அர்ப்பணித்து அவன் கொடுக்கின்ற விளைவுகளை பலன்களை அவனுடைய பிரசாதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அர்ப்பணிப்பு புத்தியுடன் பிரசாத புத்தியுடன் கர்மம் செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். அதே நாளிலே கர்மம், அகர்மம், விகர்மம், கர்ம யோகம், கர்ம பலன், சரணாகதி, பிரசாத புத்தி ஆகிய பல கருத்துக்களை நாம் பார்த்தோம். தொடர்ந்து பேசுவது எப்படி பேசினால் நல்லது, பிறரை துன்புறுத்தாத வண்ணம் பேச வேண்டும், சத்தியத்தை பேச வேண்டும், பிரியமாக பேச வேண்டும், நன்மை பயக்கும்படியாக பேச வேண்டும், சாஸ்திரங்களை படிக்க வேண்டும் என்ற கருத்துக்களை எல்லாம் பார்த்தோம். தொடர்ந்து சுய கட்டுப்பாடு, சமம் தமம். சமம் என்றால் மனக்கட்டுப்பாடு, தமம் என்றால் இந்திரியங்களை கட்டுப்படுத்துவது. மனதையும் உடலையும் கட்டுப்படுத்தி வாழ்ந்தால்தான் புத்தி சீராக இயங்கும். உடல், இந்திரியங்கள், மனம், புத்தி, ஆத்மா என்று அந்த ஹைரார்க்கியை பார்த்தோம். ஆகவே சுய கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தால் புத்தி இருக்காது. புத்தி இழந்தால் தியானமும் ஈடுபடாது. தியானம் செய்யாவிட்டால் மனசாந்தி கிடைக்காது. அசாந்தசிய புத சுகம் என்ற கருத்தை பார்த்தோம்.
தொடர்ந்து கடந்த நாள் வந்து க்ஷிப்ரம் எப்படி பக்தன் ஆனவுடன் ஒருவன் தர்மாத்மாவாக மாறுகின்றான், சாந்தியும் நிகழ்ச்சது, அவனுக்கு உடனடியாக சாந்தியும் கிடைக்கின்றது. கடைசியாக பகவான் பெரிய வாக்குறுதியை கொடுக்கின்றார், நமே பக்த பணஷதி, என்னுடைய பக்தன் ஒரு நாளும் அழிவதில்லை. இத்தனை கருத்துக்களை இந்த 5 நாட்களிலே பார்த்திருக்கிறோம். இன்று 6வது நாள். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற கருத்து தொடர்புடைய ஒரு கருத்து. எதை செய்தாலும் இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். நாம் செய்கின்ற கர்மங்கள் 2 வகையாக இருக்கின்றன. காமிய கர்மங்கள், நிஷ்காமிய கர்மங்கள். காமிய கர்மங்கள் என்றால் ஒரு பலனை எதிர்பார்த்து ஆசைப்பட்டு உத்தேசித்து செய்கின்ற கர்மம் காமிய கர்மம். காமிய கர்மம் செய்வதிலே தவறு எதுவும் கிடையாது. அது தவிர்க்கப்படுகின்ற ஒன்று அல்ல. மனிதனுக்கு சுவாபாவிகமாகவே அமையக்கூடியது காமிய கர்மம். ஆனால் முயன்று அந்த காமிய கர்மத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நிஷ்காம கர்மத்தை செய்ய வேண்டும். எல்லாமே அவனுக்குடையது, கிருஷ்ணார்ப்பணமஸ்து என்று அந்த ஒரு நிலை வர வேண்டும். ஸ்லோகத்தை பார்ப்போம். யத்கரோஷியதஸ்மாசி யத்யுஹோஷி ததாசி யத் யத்தபஸ்யசி கௌந்தேய தத்குருஷ்வ மதர்ப்பணம். யத்கரோஷி, எதை செய்தாலும், யதஸ்மாசி, எதை உண்டாலும், யத்கரோஷி, எதை ஹோமம் செய்தாலும், ததாசி, எதை கொடுத்தாலும், யத் தபஸ்யசி, எந்த தவத்தை செய்தாலும், தத் குருஷ்வ மதர்ப்பணம், கௌந்தேய, அதை எனக்கு அர்ப்பணமாக செய். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு கிரீஷ் சந்திர கோஷ் என்ற ஒரு சீடர் இருந்தார். இவர் ஒரு பெரிய நடிகர், நாடக ஆசிரியர். அவரே சொல்றார், எங்கிட்ட இல்லாத கெட்ட பழக்கமே எனக்கு கிடையாது. அத்தனை கெட்ட பழக்கங்களும் அவருக்கு இருக்கு. அவருடைய அதிர்ஷ்டம், அவர் ராமகிருஷ்ணரை வந்து அடைந்தார். ராமகிருஷ்ணத்தை சொன்ன பகவானே, எனக்கு இல்லாத கெட்ட பழக்கங்களே கிடையாது, நான் எப்படி உங்களுடைய சிஷ்யனாக மாறுவது? ராமகிருஷ்ணன் அவர் பஜன் பண்ண சொல்லல, தியானம் பண்ண சொல்லல, சர்வீஸ் பண்ண சொல்லல, ஒன்னும் சொல்லல. கிரீஷ், இந்த வினாடியிலிருந்து நீ என்ன பண்ணினாலும் அதை எனக்கு அர்ப்பணமாக செய், என்னை நினைத்து கொண்டே செய், அவ்வளவுதான் மருந்து. அவரும் போயிட்டார். ஒரு கர்மத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். என்னன்னு நம்ம ஆராய வேண்டாம். இதை ராமகிருஷ்ணனுக்கு அர்ப்பணம் செய்கிறேன். அவரால் முடியல. ஈனமான கர்மத்தை எப்படி ராமகிருஷ்ணனுக்கு அர்ப்பணம் செய்வது? அவரோட அவதாரம், இவ்வளவு மோசமான ஒரு கர்மத்தை நான் அவருக்கு அர்ப்பணம் செய்ய முடியுமா? ஆகவே இந்த கர்மத்தை விட்டு விடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக சர்வம் ராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து என்ற அந்த அர்ப்பண புத்தியிலே அவருடைய கெட்ட வழக்கங்கள் ஒவ்வொன்றாக தொலைந்து போச்சு. அவர் ராமகிருஷ்ணனுடைய அற்புதமான சீடராக மாறினார். ராமகிருஷ்ணன் வந்து இறுதி நாளை அடைந்த பொழுது அவர் பார்க்க போல என்ன சொல்றார், ராமகிருஷ்ணன் எப்பவும் உயிரோடு இருக்கார்.
அந்த எண்ணம் எனக்கு மனசுல இருக்குன்னு நான் அவரை போய் பார்க்க கூடாது. அந்த அளவுக்கு ஒரு வைராக்கியமான ஒரு சீடராக இருக்க. இந்த மாதிரி இன்னொரு கதை ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில வருது. சிம்பானந்தா புஸ்தகத்துல கூட போட்டிருக்கு. வியாசாச்சாரியார், அதாவது வியாசர், யமுனை நதிக்கரைக்கு வர. யமுனை நதிக்கரைக்கு வந்தா கோபிகள்லாம் அங்க இருக்காங்க. ஒரே வெள்ளம். இந்த வெள்ளத்தை தாண்டி போறது எப்படி? கோபிகள் கேட்கிறார்கள், ஆச்சாரியரே நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய முடியுமா? வியாசர் சொல்றார், எனக்கு ரொம்ப பசிக்கிறது, முதல்ல எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுப்போம் அப்படின்னு. அவர் நிறைய சாப்பிடுறார். சாப்பிட்ட பிறகு அவர் சொல்றார், யமுனா தேவி, நான் இன்று உபவாசம் இருந்தது உண்மையானால் எனக்கு நீ வழிவிடுவாயாக. யமுனா நதி வழிவிட்டது. ஒரே ஆச்சரியம். என்ன நடந்தது என்றால், அவர் சாப்பாடு என்ற அந்த கருமத்தை வைஸ்வானந்தனுக்கு கொடுத்தது. அந்த செய்த கருமத்தை பகவானுக்கு அர்ப்பணமாக செய்து விட்டார். அது அவர் அதை செய்யவில்லை. யத்கரோஷி, எதை செய்தாலும் ஆளுமை வளர்ச்சி, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு முதல்ல இருப்பது எண்ணங்கள். எண்ண சொல்ல மாறுகிறது, வார்த்தைகளாக மாறுகிறது. வார்த்தைகள் செயலாக மாறுகின்றது, செயல்கள் பழக்க வழக்கங்களாக மாறுகின்றது. பழக்க வழக்கங்கள் அவருடைய ஆளுமையாக, பர்சனாலிட்டியாக மாறுகிறது. பவுண்டேஷனை போடணும்னா எண்ணங்கள்ல பவுண்டேஷனை போடணும். அப்ப இந்த ஹேபிட்ஸ், பழக்க வழக்கங்கள் ஆளுமையாக மாறுகிறது என்றால் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, அந்த கெட்ட பழக்கத்தை விட்டுறது அப்படின்னா அதுக்கு நேரம் காலம் பார்க்கறதா? இன்னைக்கு நாள் இருக்கு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கு, இன்னைக்கு ஆடி மாசமா இருக்கு. நாம சொல்ற கையில் ஒரு பாம்பு இருக்கு தெரிஞ்சு அந்த பாம்பு படாது கீழே போட்டுற மாதிரி கெட்ட பழக்கத்தை உடனடியாக க்ஷிப்ரம் விட்டுவிட வேண்டும். அது யோசனையே கூட. அப்ப இந்த கருமத்தை கிருஷ்ண அர்ப்பணமாக செய்ய வேண்டும். விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கும்போது முடிவில் என்ன சொல்றோம்? காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புண்ணியாத்மனா பக்தே ஸ்வபாவாத் கரோமி யத் நாராயணாயேதி சமர்ப்பயா. என்னுடைய சபாவீகமான இயல்பினாலே நான் செய்கின்ற அனைத்து கர்மங்களையும் நாராயணா உனக்கு அர்ப்பணம் செய்கின்றேன். பித்தம் அப்படின்னா பித்தளைய பளபளான்னு தேய்க்கிறது. பளபளான்னு தேய்ச்சதுன்னா அது தங்க மாதிரி ஆயிடும். அதை ஏமாளிகள் தலையில கட்டி விட்டுறது. இது தங்கம், இமிடேஷன். அதே மாதிரிதான் நாம பித்தளையா இருக்கோம். அந்த கர்மத்தை பகவானுக்கு அர்ப்பணம் செய்யும் பொழுது அந்த ஆல்கமி நடக்கிறது, ஒரு ரசாயன மாற்றம் நடக்கிறது. தெய்வத்துடைய சாநித்தியத்தை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்கின்றோம். எந்த செயலாக இருந்துச்சு, ஒவ்வொரு தடவை காலை வைக்கும் பொழுதும் ஒரு சாயிராம் சொல்லி காலை வச்சா இறைவனை நோக்கி நான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன் என்ற எண்ணம் வரும். அந்த செயலானது ஒரு புனித தன்மையை பெறுகின்றது.
இறைவன் கூடியே இருக்கின்றால் சாமீபியம் என்று சொல்லக்கூடிய நியர்னஸ் ஆஃப் காட், இறைவனுடைய அருகாமையை நாம் உணர முடிகின்றது. சாமி கூட இருக்கு, நம்மால கெட்ட பழக்கத்தை செய்யவே முடியாது. நல்ல பழக்கம் வரும், நல்ல பழக்கம் வருது. கெட்ட பழக்கத்தை முதல்ல விட்டுறணும். கெட்ட பழக்கத்தை விடுறதுக்கு சுவாமி நம்ம கூடயே இருக்கார். சிடு 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 சிடுன்னு எரிஞ்சு உள்ளது. பிறரை துன்புறுத்த முடியாத வாழ்க்கையில தான் பார்த்தா கடம்பாக்கியம் குச்சி கிழிக்கிறது, ரொம்ப இருமாப்போட நடந்துக்கிறது. நான் தான் உலகத்துல பெரியவன், என்னை விட்டு ஆளு கிடையாது, பிறரை உபதிரவம் செய்வது, இதெல்லாம் ஹிம்சை கொடுக்கறது, அதெல்லாம் பண்றது. இப்படி அதுக்கின்றே போனா நிறைய இருக்கு. இந்த கெட்ட பழக்கங்கள் இதெல்லாம் வெளியில வரணும்னா நம்ம இன்ச் எவரி இன்ச் மூமெண்டா இருக்கணும். ஒரு 1000 போட்டுட்டா அங்க வேலை முடிஞ்சது. சாமி கூடியே இருக்க, சாமி கூடியே இருக்கும் பொழுது நாம் தவறான செயல்களை செய்ய மாட்டோம். சாமி கூடவே இருந்தால் நம்முடைய செயல்கள்லாம் செம்மையாக இருக்கும். சாமி கூடவே இருந்தால் நம்ம செயல்கள் எல்லாருக்கும் நன்மையைத்தான் பயக்கும். சாமி கூடவே இருந்தால் நம்முடைய செயல்கள்லாம் புனிதம், புனித பயணமாக இருக்கும். ஒரு டாக்டர் இருக்கார், அவருக்கு ஒரு பேஷண்ட் ஆபரேஷனுக்காக வர, இவர் அந்த ஆபரேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், பிராக்டிக்கலா நடக்கக்கூடியது. அந்த நோயாளியை சுவாமியாகவே நினைக்கலாம். சுவாமி இன்னைக்கு எங்கிட்ட ஆபரேஷனுக்காக வந்திருக்காரு, சாமிதான் உயிர், சாமிக்கு பண்ற ஆபரேஷன் ரொம்ப முக்கியமானது. அந்த அளவுக்கு ஜாக்கிரதை உடனுடன் ஒரு அமைப்பு புத்தியுடன் அந்த அந்த அறுவை சிகிச்சை அவர் செய்கிறார். சுவாமிக்கே பண்ற மாதிரி பாவனை பண்ணிட்டு பண்ணும் பொழுது அந்த அறுவை சிகிச்சை நிச்சயமாக நன்றாக நடக்கும். பாலாஜி பாருங்கப்பா. பாலாஜி பாரு சார். பாரு. जय साई शंकर जय भयंकर, जय साई शंकर जय भयंकर, सदा शिव रहे शिव रहे शिव रहे, जय साई शंकर जय भयंकर, जय गदाधर जय बिंबाधर, व्याघ्रांबर धर शिव हरहि शिव हरहि शिव हरहि, व्याघ्रांबर धर शिव हरहि शिव हरहि शिव हरहि, जय साई शंकर जय भयंकर. ஒரு குரு தன்னுடைய சிஷ்யர்களுக்கெல்லாம் ஒரு ஆரஞ்சு பழத்தை கொடுத்தார். ஆரஞ்சு பழத்தை நீங்க தனியா போய் சாப்பிடுங்க, ஆனா சாப்பிடுறதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு, யாரும் இல்லாத இடத்துல போய் சாப்பிடணும். நீங்க சாப்பிடும் பொழுது அங்க யாருமே இருக்கக்கூடாது. ஒவ்வொரு பையனும் பார்த்தா போனா ஒவ்வொரு இடத்துல இடமா பார்த்துட்டு அந்த பசங்க எல்லாம் ஆரஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு.
ஒரு குழந்தை அசடு. அவன் என்ன பண்றான், குருந்தரு என்னால யாரும் இல்லாத இடத்த கண்டுபிடிக்க முடியல, என் தப்பி இத்தனை பேர் சாப்பிட்ட ப்ராப்ளம் சொல்றான். குருநாதரே எங்க போனாலும் சாமி நிக்கிறாரு, நான் என்ன பண்றது, யாரும் இல்லாத இடத்துக்கு நீங்க போச்சோன்னு. ஆனா சுவாமி இல்லாத இடமே கிடையாது. ரொம்ப வேல்யூ. நம்ம வீட்டுல எதை செய்யறதாலும் பண்ணி செய்யலாம். ஆபீஸுக்கு போச்சுன்னா சாமிக்கு அர்ப்பணம் பண்றது. சாமி வீட்டுல இருந்து இருக்கு, கோவிலுக்கோ காப்புக்குள்ள சாமிக்குள்ள இடமே கிடையாது. அதுதான் ஒர்க் இஸ் வர்ஷிப். செய்யும் தொழிலே தெய்வம். செய்தாலும் அதிகமான செயலாக செய்யணும். எனக்கு வரதராஜன் ஒருத்தர் தெரியும், சோழவந்தாங்க இருந்தார். பாக்கெட்ல எப்பவும் மருந்து வச்சுட்டு இருப்பார். யார் எதை கேட்டாலும் உடனே செஞ்சு கொடுத்துருவார். ஒரு பாண்ட் சேவாதல், எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் கிடையாது, எந்த ஒரு ஆடம்பரமும் கிடையாது, உடனே மருந்து எடுத்து கொடுத்துருவார். இவர் கொடைக்கானல்ல செருப்பை பார்த்துக்கிற வேலையை பார்த்துட்டார். கொடைக்கானல் உங்களுக்கு தெரியும், திடீர்னு மழை வந்துடும். செருப்பெல்லாம் இருக்கிற ஓரமா போட்டுடுவா, செருப்பெல்லாம் ஒன்று கொண்டு கலந்து செருப்பை பிரிச்சு கொடுக்கறதுக்குள்ள பிராணம் போயிடுது. கொடைக்கானலுக்கு சாமி வந்தப்போ இவர் என்ன பண்ணார், அந்த செருப்பு பார்த்துக்கிற உத்தியோகத்தை பண்ணினார். சுவாமி போகும் பொழுது தன்னுடைய பாதுகையை வரதராஜனுக்கு கொடுத்தார். ஒரு சமீபத்தில் யாரோ ஒரு வாட்ஸ்அப் போட்டிருந்தார்கள், ஒரு மாமியை பற்றி எழுதியிருந்தார்கள். அம்பாள் பட்டு பார்த்துட்டு அந்த மாமி ரொம்ப நிபுணி, ரொம்ப அழகாக வருத நியூஸ் வந்தது. இந்த மாமி பட்டத்தை தன்னை பாட சொல்ல போகிறார்கள். எனக்கு இந்த அம்மா பாட சொல்லல, மாறாக பஜனுக்கு இடத்திலே கூட விடாம இந்த அம்மாவை காய்கறி நறுக்க இடத்துல போய் உட்கார வச்சார். இந்த அம்மா என்ன பண்ணினா, பகவானே எனக்கு நீ மதுக்களை சொல்லி காய்கறி பஜனையை பாடினார். சாமி வந்தாச்சு, ஒரு இடமா பாக்குறார். நாளைக்கு ஏழும் பொழுது உங்க கிச்சனை எங்க இருக்குன்னு கேட்கிறார். கிச்சனை கூட்டினாலும் இந்த மாமி சுவரை பார்த்து பாடிட்டு இருக்கா, அம்பாளை பத்தி பாடிட்டு இருக்கா, ஆனந்தமா பாருங்க. சாமி கிட்டக்கு போய் நிக்கிறார். உடனே ஒருத்தர் வந்து சாமிக்கு ஒரு சேர் போடுறார், ஒருத்தர் ஹார்மோனியத்தை கொண்டு வர்றார். இந்த மாமி பாக்குற சந்தோஷமா பாடுற. சாமி சொல்ற, உன் பாட்டை நான் எப்படி கேட்டு ரசிச்சேன்னு பார்த்தியா, உன் பாட்டை எப்படி கேட்டு ரசிச்சேன்னு பார்த்தியா. பாடுபவர்கள் பகவானை நினைத்து பாட வேண்டுமே தவிர பாக்கி யாரையும் நினைத்து பாடக்கூடாது, அப்பதான் பாவம் வரும். இன்னைக்கு எம்எஸ் பாடுறதுக்கும் யேசுதாஸ் பாடுறதுக்கும் இருக்கிற அருமையா தான். கிருஷ்ணன் அப்பயே வந்து நிக்கிறான் யேசுதாஸ் பாடும் பொழுது, காமாட்சி வந்து நிக்கிறான் எம்எஸ் பாடும் பொழுது. ஏன்னா அந்த பாவம், பகவானை பற்றிய பாவத்தினாலே பாடும் பொழுது அங்கு பகவானுடைய சன்னிதானம் அப்பயே ஏற்பட்டு எக்கரோஷி. ரொம்ப சுலபமான ஒண்ணு. எதை செய்தாலும் பகவானுக்கு அர்ப்பணிப்பாக செய்வது. இந்த 9 நாளும் பகவானை நினைத்து கொண்டே கீதையை நாம் பேசணும். இந்த 9 நாளும் பகவானை நினைத்து கொண்டே நீங்கள் கீதையை கேட்கணும். அப்ப கீதா யஜ்ஞமாக மாறுகின்றது. God blesses everybody. Yakkaroshi.
அடுத்தது எதஸ்நாசி. எதெல்லாமோ சாப்பிடுறோம். சாப்பிடுறதுல 3 சுத்தியை பத்தி சொல்கிறார். முதல்ல பாத்திர சுத்தி. நம்ம எந்த பாத்திரத்துல சமையல் பண்றோமோ அந்த பாத்திரம் சுத்தமா இருக்கணும். எதுவுமே கேடு இருக்கக்கூடாது. பதார்த்த சுத்தி. முடிஞ்ச அளவுக்கு நல்ல இடத்துல இருந்து பதார்த்தங்கள்லாம் வாங்கணும். முக்கியமானது பாச்சக ஜீவி. சமையல் பண்ணும்போது ஒரு வகையில பீடியை குடிச்சிட்டு சமையல் பண்ணக்கூடாது சாயா. அது மாதிரி சமையலை பண்ணும்பொழுது யாரையும் திட்டக்கூடாது. பையன் மேல இருக்க எரிச்சல அந்த வேலையில காட்டக்கூடாது. பாஜகம் பண்ணும் பொழுது ரொம்ப 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 பக்தி சக்தியுடன் மனதுல கனிவான எண்ணங்களோட பாட்டு பாடும். அந்த அம்மா பாட்டு பாடி முடிச்சோடனே சுவாமி என்ன பண்றாரு? மோதிரத்தை கொடுக்குறாரு. நம்ம சமையல் பண்ணா சுவாமி மோதிரத்தை கொடுக்க போறது இல்லை. ஆனா சுவாமிய அனுகிரகம் உடனடியா கிடைக்கும். பாஜக சுத்தி எல்லாம் வேணும்னா அந்த சாப்பாடை நாம் ஈஸ்வர அர்ப்பணமாக செய்த வேண்டும். பிரம்மார்ப்பணம். பிரம்மார்ப்பணம் சொல்லி சாப்பிடுறோம். ஏன் சாப்பிடுறோம்னா அது இன்னும் அசுத்தம் இருக்கு நமக்கு தெரியாது. இந்த கரோனா வேளையில எங்க என்ன இருக்கு நமக்கு ஒண்ணுமே தெரியாது. எவ்ரிதிங் இஸ் ஹிடன். அத நம்ம என்ன பண்றோம்? பியூரிஃபை பண்றோம். அந்த சாப்பாடை பியூரிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த பகவானுக்கு நைவேத்தியமாக படைக்க வேண்டும். நிவேதனம்னா படைக்கிறது. பெட்டிஷனுக்கு பேரு நிவேதனம் தான். பகவானுக்கு நிவேதனமாக கொடுத்து அதை சாதமாக நாம் அறிந்த வேண்டும். அது மட்டுமல்ல, நம்ம சாப்பிடுறது ஒரு கை சாப்பாடு நம்ம கையில கிடைக்கிறதுக்கு எத்தனை பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு யோசிச்சு பார்க்கணும். அந்த விவசாயி சேரில் மழையில வெயில்ல கஷ்டப்பட்டு அதை அப்புறமா அறுவடை பண்ணும். அதை மரத்துக்கெல்லாம் போட்டு அது ஒரு தொழிலாளி சாக்குல போட்டு இன்னொரு கடைக்கு கொண்டு வந்து கடையில ஒருத்தர் நமக்கு எடுத்து கொடுத்து நம்ம மனைவியோ அம்மாவோ அதை சமையல் பண்ணி இத்தனை கஷ்டத்துக்கு அப்புறம் நமக்கு அது சாதமாக கிடைக்கிறது. அன்றைய உணவு அன்று நமக்கு கிடைப்பதற்கு பகவானே காரணம். பிரெட். இறைவா, இன்றைய உணவை நீ எனக்கு கொடுப்பாயா? இந்த உணவை நீ எனக்கு கொடுத்ததற்காக உனக்கு நன்றி. எத்தனை பேர் சாப்பிட்டா சாப்பிடுறதுக்கு இல்லாம எத்தனை பேர் நான் மദ്രാസ് சொல்லி பசியே இல்லை. ஆனாலும் டிஃபன் சாப்பிட்டாகணும் மயிலாப்பூர்ல ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட போனேன். சாப்பிட போனா ஒரு அம்மா பார்த்தாலே அஞ்சனம் கொடுத்து தெரிகிறது. எங்க அம்மா மாதிரியே வேஷம் கொடுத்து இருக்காங்க. மனுஷா புடவைக்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மா கையில சில்லறையை வச்சுருக்காங்க. சில்லறையை வச்சுட்டு அங்க இருக்கிற அந்த நோட்டீஸ் போர்டுல ஒவ்வொன்றுக்கு விலைய பாக்குறாங்க. இருக்கிறது 70 பைசாவோ 80 பைசா. இதுக்கு ஒரு தோசை சாப்பிட முடியுமா? இதுக்கு ஒரு காஃபி குடிக்க முடியுமா? இதுக்கு ஒரு பொங்கல் சாப்பிட முடியுமா? எனக்கு புரிஞ்சு போச்சு. அம்மாக்கு நல்லா பசி, இதெல்லாமோ சாப்பிடணும்னு இருக்காங்க. ஆனா கையில காசு இல்லை, என்னால தாங்க முடியல. எங்க அம்மாவே அங்க நிக்கிற மாதிரி எனக்கு மனசுல தோணுது. நான் அந்த கேஷ் கவுண்டர்ல போய் ரூபாய் கொடுத்து அது சாப்பிடுறதுக்கு என்ன சாப்பாடு இல்லாம நிறைய பேர் கஷ்டப்படுகிறார்கள். அந்த சாப்பாடு விஷயத்துல வஞ்சனையே பண்ணக்கூடாது. நமக்கு ஒரு விதமான சாப்பாடு, வேலைக்கு ஒரு விதமான சாப்பாடு, அதான் கூடவே கூடாது. அந்த தர்மத்தை கடைபிடிக்கணும். இருக்கிற தானங்களையே ரொம்ப சிறந்த தானம் அன்னதானம். உத்தியோகம் நிறைய அன்னதானம் பண்ணலாம். கர்ணன் அதை பண்ணவே இல்லை.
கண்ணன் அதை பண்ணவே இல்லையா. ஒரே ஒரு உதவி கண்ணன் பண்ணது, யாரும் பசிக்கிறது சொன்னபோது துரியோதன வீட்டை காட்டி கொடுத்தாரு. அங்க இருப்பாரு துரியோதன வீடு, அங்க வேணா சாப்பாடு கிடைக்கும். எதஸ்நாசி, எதை உண்டாலும் அந்த பாஞ்சாலி ஞாபகம் வரணும். பாஞ்சாலி என்ன பண்ணாள், எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சு, நானும் சாப்பிட்டாச்சு, அக்ஷய பாத்திரத்தை அலம்பி வச்சுட்டார். அந்த இவர் வர துர்வாசஸ் வர, இவளுக்கு எங்க இருந்து சாப்பாடு போடுறது, கிருஷ்ணா கூப்பிடுறான். அவளுக்கு வேற யாரையும் தெரியாது. பாஞ்சாலிக்கு யாரையும் தெரியாது. அவளுக்கு தெரிஞ்சதாங்க கண்ணன் 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 தான். அவள் கிருஷ்ணா, இவர் கிருஷ்ணர். கிருஷ்ணான்னு கூப்பிடுறது சுவாமி வர்றன். கண்ணா இப்படி சாப்பாடு கேட்டு போச்சுப்பா, அவளுக்கு சாப்பாடு போடணும், அவங்க எனக்கு சாப்பாடு போடுறாரு சார், எனக்கு முதல்ல சாப்பாடு போடு சுவாமி கேட்கிறாரு. பார்க்க தலைப்பு வச்சிருக்கேன் பாரு. நல்ல வேலை பார்த்தா அந்த ஒரு சின்ன துளி இலை போட்டு அது அப்படியே தண்ணிய விட்டு உச்சிக்குள்ள அந்த கீரை போன உடனே எல்லாருடைய வயரும் நிறைந்து விடுகின்றது. சாமிக்கு பண்ணும் நைவேத்தியமானது உலகத்துக்கே நைவேத்தியமானது. நம்ம நினைக்கிறோம் அதை நம்ம வேஸ்ட் பண்றோம். பெரியவர்களுடைய வயிற்றுக்குள்ள போறது. இருந்தாலும் சுவாமிக்கு அர்ப்பணமாக அதை செய்ய வேண்டும். காட்டு என்று உணவை நீ எனக்கு கொடுத்து விட்ட. இன்னும் நிறைய பணம் இருக்கலாம், பணம் சேது போறதுக்கு ஆள் வேணுமே, யாரும் சமையல் பண்றது, மூட்டை மூட்டையா அரிசி இருக்கு, எண்ணெய் இருக்கு இருக்கு, அது சமையல மாத்தி யாரும் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு ஆள். ஒருவேளை அப்படியே பண்ணி கொடுத்தாலும் இவரால் சாப்பிட முடியாது. சுகர், மூட்டை மூட்டையா அரிசி வருது, சர்க்கரை வருது, வெல்லம் வருது, ஒண்ணுமே. இந்த நிலைமையெல்லாம் மாற்றிக்கொண்டு வயிறாத சாப்பிடுகின்ற ஒரு பாக்கியம் இருக்கு. அது பசி இருக்க பெரிய பாக்கியம். பசி எல்லாருக்கும் இருக்காது. பசி இருக்கணுமே, பசி இருக்கிறது முடியும். அப்ப அந்த தினம் தினம் பசி எடுத்து சாப்பிடுகின்ற வேளையிலே சாப்பாடு ருச்சியாக. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னா, பண்றது இது சமாச்சாரம் கிடையாது. அது ரொம்ப மனசுல வச்சுக்கணும். சாப்பிடுறது பண்ணி வைக்கிறது முக்கியமான வேலை கிடையாது. சாப்பாடை விளம்புறது மலையாளத்துல பரிமாறணும், நாமளே பரிமாறுறது. அதை விட முக்கியமான வேலை ஒன்றுமே இருக்க முடியாது. ஏன்னா நீ பரிமாறினால் அப்படின்னு ஜாஸ்தி சாப்பிடுவார். குழந்தைக்கு அம்மா போட்டா கண்டிப்பா பையன் சாப்பிடுவான். அங்க வச்சிருக்கேன் பாருப்பா, அப்புறம் அம்மா சொல்லணும், அம்மா நீயே வா. அது அம்மா பரிமா அத மாதிரி முக்கியம் அவர்களுக்கு எதுவுமே கிடையாது. எதஸ்நாசி எத்கரோஷி நிரஸ்நாசி எஜ்ஜுஹோஷி. எஜ்ஜுஹோஷின்னா என்னது? எதை நாம் ஹோமம் செய்கிறோமோ, எந்த ஹோமம் செய்தால் நமக்கு தெரிஞ்சது என்னது? கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம். எதை செய்தாலும் அதை இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். சந்தியாவந்தனத்துல ஒரு மந்திரம் வரும், ஆகாஷாத் பதிதம் தோயதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகச்சதி. ஆகாயத்திலிருந்து கீழே விகின்ற மழை துளியானது எப்படி கடலுக்கு போகிறதோ அதே போல
எந்த தேவனுக்கு நாம் நமஸ்காரம் செய்தாலும் அது கேசவனை நோக்கி போகின்றது. கேசவம் பிரதிகச்சதி. சுவாமி சொல்றார், எப்படி நல்லதெல்லாம் ஆண்டவனுக்கே பொழுது கெட்டது மாதிரிதான். நீ யாரை பற்றியால் தவறாக பேசினால் அதுவும் என்னையேதான் வந்து அடைகின்றது. ஆக ஜாக்கிரதையாரு. தஸ்மா ஜாக்கிரதை ஜாக்கிரதை. எஜ்ஜுஹோஷி எஜ்ஜுஹோஷி. எதை ஹோமம் செய்தாலும் பொதுவாக என்ன பண்ணுவோம், நெய்ய விடுறோம், சமைத்துக்குள்ள போடுறோம், சீரியல்ஸ் எல்லாம் போடுறோம். அது எதுவாக இருந்தாலும் சரிப்பா, என்ன ஹோமமா இருக்கு. அந்த காலத்துல யஜ்ஞம் பண்ணினா அந்த தேவதைகளையே வந்து வாங்கிப்போன்னு சொல்லுவாங்க. அது இந்திரனோ சந்திரனோ சூரியனோ அவர்கள் வந்து நேரடியாக பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்வார்கள். இங்க அதை நம்ம பார்க்க முடியறதில்லை. ஒன்று உறுதி, அப்படி செய்யும் பொழுது அது இறைவனுக்கு அர்ப்பணிப்பாக செய்யும் பொழுது இணைப்பை அடைகின்றது. காயத்ரி பாடுமா. சரியா கேட்கலையம்மா. சரியா கேட்கல. பாடு பாடு. अंतर जोत जलाओ ब्रह्म सनातन दया करो हे पूर्ण ज्योतिर्मयी दया करो हे पूर्ण ज्योतिर्मयी शिव शक्ति मई कृपा करो दीन जना साई जग जननी रक्षा करो साई जननी कृपा करो अंतरे जोत जलाओ साई. சாய்ராம். பாடு. சத்ய சாயி பாதாம்புஜம் மானச நிரந்தரம் சத்ய சாயி பாதாம்புஜம் ஆனந்தரம் பரம பவித்ரம் பாவன சரணம் பரம பவித்ரம் பாவன சரணம் கலிமல தஹனம் ஸ்ரீ குரு சரணம் கலிமல தஹனம் ஸ்ரீ குரு சரணம் பவ பயநாசன துரித நிவாரண பவ பயநாசன दुरित निवारण पतिपुरीश्वर पंकज चरणम भजुरे मानस निरंतरम भज भजुरे मानस निरंतरम भज भजुरे मानस निरंतरम
भज भजो रे मानस निरंतरम सत्य साई पादाम्बुजं भजो रे मानस निरंतरम எக்கரோஷி எதை செய்தாலும் எதஸ்நாசி எதை உண்டாலும் வெஜ்ஜுகோஷி எதை ஹோமம் செய்தாலும் ததாசி அடுத்தது ததாசி எதை கொடுத்தாலும் கொடுக்கறதுக்கு தானம்னு பெயர். வேதம் என்ன சொல்றது? ஸ்ரத்தையாதேயம் அஸ்ரத்தையாதேயம். ஸ்ரத்தையோட கொடுக்கணும். யாருக்கு எதை கொடுப்பதாக இருந்தாலும் ஸ்ரத்தையோட கொடுக்கணும், அஸ்ரத்தையோட கொடுக்க கூடாது. அஸ்ரத்தையா அதேயம், அஸ்ரத்தையோட கொடுக்க கூடாது. ததாசியத்தை எதை கொடுத்தாலும் விவேகானந்தர் சொல்ற தரித்திர நாராயண சேவை பண்றது பெரிய சமாச்சாரம். ஆனா இறைவன் அந்த தரித்திர வடிவத்துல வந்திருக்க. ஒரு ஏழைன்னு ஒருத்தர் இருந்தா தானே நமக்கு தானம் கொடுக்க வாய்ப்பு கிடைக்கிறது. ஆகவே நீ அந்த ஏழைக்கு நன்றி சொல்லணுங்கிறார் அவர். ஒருத்தருக்கு உதவி பண்ண முடியும்னா எப்படி? அவன் உதவியை கேட்க முடியாத நிலைமையில இருக்கணும். நீ நல்லா இருக்கணும், அவன் கஷ்டப்படணும், அப்பதான் அவனுக்கு நீ கொடுக்க முடியாது. therefore you must be thankful to him. அவனுக்கு நன்றி சொல்லு. இறைவனே அவனுடைய வடிவத்திலே வந்திருக்கிறார். அவனை நாராயணனாக நினைத்துக்கொள். அப்படி இடது கையால் கொடுக்க கூடாது. கொடுக்கறது வலது கையால தான் கொடுக்கும். இடது கையால எதை செய்தாலும் அதுக்கு பலனே கிடையாது. நிஷித்தமான கர்மம், தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று, எல்லாம் வலது கையில தான் பண்ணணும். குழந்தைக்கு கொடுக்கும்போது கூட அதை பார்க்கணும், அதை மெயின்டைன் பண்ணணும். வலது கையால கொடுக்கணும். கொடுக்கும் பொழுது இறைவனுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்துள்ளது என்று இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டே அதை கொடுக்கணும். கொடுக்க 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 அப்படியே திரும்பி வரும். எந்த அளவுக்கு நீ அன்னதானம் செய்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு அன்னம் திரும்பி வரும். கௌசல்யா சொல்ற ராமகிட்டக்கு, ராம காட்டுக்கு போறான். ராமான் இதுவரை காப்பாற்றினாயோ அந்த தர்மம் உன்னை காப்பாற்றும். தர்மோ ரட்சதி ரட்சிதா. அன்னதானம் செய்தால் கண்டிப்பாக அதுக்கு பலன் கிடைக்கும். நீ ஒரு நாளைக்கு சாப்பிடும் போது அந்த சாப்பாடு வேற யாருக்காவது கொடுத்தா அந்த மாதிரி சிரேஷ்டமான தானம் ஒண்ணுமே கிடையாது. அதை விட முக்கியமானது பலன் சொல்லும் போதுதான் அதை தடுக்க கூடாது. இதை மாமியார் தடுக்க கூடாது. கொடுக்க வேண்டாம், நம்மளே சாப்பிடுவோம். ராசி வச்சது சாப்பிடுவோம், நாளைக்கு சாப்பிடுவோம். எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு தானத்தை கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு திரும்பி வரும். அந்த சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய பாடங்கள். தெரியும். கடைசியில் என்ன சொல்ற? எத்த பசியசி கவுந்தேய. எந்த தவத்தை செய்தாலும் தவம் செய்ய வேண்டும். தவங்கிற தியானம், நிச்சயமாக தியானம் செய்ய வேண்டும். 6வது அத்தியாயமே தியான யோகம். அட்லீஸ்ட் சைலண்ட் சிட்டிங் தான் பால் விகாசம். சைலண்ட் சிட்டிங்னு ஒன்று இருக்கு. அந்த சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் அதை பண்ணியிருக்கணும். இல்லாம சொல்லிக் கொடுக்க பிரயோஜனமே கிடையாது. சாயிரம் பால் விகாஸ் குருமார்கள் தியானம் செய்யாமல் தியானத்தை சொல்லிக் கொடுத்து பிரயோஜனமே கிடையாது. தியானம் செய்ய வேண்டும். எத்தபஸ்யசி. அந்த தியானத்தை முடிச்ச உடனே தியானத்துக்கு உட்காரும் பொழுது என்ன பண்ணணும்? பகவானே, இந்த தியானம் பண்ணக்கூடிய வாய்ப்பை நீ எனக்கு கொடுத்துள்ளாய். தியானம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணணும்? பகவானே, தியானம் செய்யக்கூடிய வாய்ப்பை நீ எனக்கு கொடுத்தாய். நான் தியானம் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சுடாது. அப்பதான் ஏதோ ஒண்ணு நடக்கும், எதிர்பாராம ஒண்ணு நடக்கும். தினமும் தியானம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும். அதுக்கு சுவாமியுடைய அனுகிரகம் வேணும். என் தபஸ்யசி கவுந்தேய தற்குருஷ்வமதற்படம். எல்லாத்தையும்
எதை செய்தான் கடைசியில் சொல்ல போறார் சுவாமி. அஸ்மர யுத்தியச்சே, அதுதான் என்ன நினைச்சுட்டே யுத்தம் பண்ணு. இந்த ஸ்லோகத்துடைய தாற்பயம் என்னவென்றால், எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை சுவாமிக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து, கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து, கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து. சுவாமி எல்லாம் அவனுக்கே நான் அர்ப்பணிக்கிறேன். செயலை செய்பவனு அவன் கர்மத்தோட பலன் எல்லாம் சுவாமி தான். நல்லதும் கெட்டதும் கண்ணனுக்கு எல்லாம் அவனைத்தான் போயிடுச்சு. எப்படி இந்த அற்புதமான ஸ்லோகத்தை இன்று அனுபவிக்கிற பாக்கியத்தை இரண்டு ஸ்லோகங்களை பார்க்க போறோம். ஏன்னா 2 ஸ்லோகமும் ஒரே கருத்து சொல்றதுனால சேர்ந்து பார்க்க போறோம். 2வது அத்தியாயம் 62, 63. யாயத்தோ விஷயான் பும்சான் வரும். யாயத்தோ விஷயான் பும்சான் சங்கஸ்தேஷு உபஜாயத்தே. பற்றி கொஞ்சம் கோபம் வந்தா என்ன இருக்கு, இந்த விஷயங்கள ஒரு சைக்காலஜிஸ்ட் அப்ரோச் பண்ணுவான்னு சாப்பிடுறார். தயவு செஞ்சு படிச்சுட்டு வாங்க. அத்தியாயம் 2, ஸ்லோகங்கள் 62, 63. சாயிராம். கேள்வி கேட்கலாம். சாய்ராம். சாயிராம். நீ குறிப்பிட்டீங்க இல்லையா, ஒரு பாட்டு தயாராருன்னா அதுக்கு பின்னால எவ்வளோ அப்படின்னு. ஆமா 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 ஆமா. அத சுவாமி ஒரு முறை சுவாமியுடைய ஸ்டூடெண்ட்ஸ் சுவாமிக்கு சர்வ் பண்றதுக்காக நைட் வெயிட் பண்றாங்க. அப்ப சுவாமி கேட்கற, எதுக்காக வெயிட் பண்றீங்கன்னு கேட்கிறாரு. சுவாமி, நான் உங்களுக்கு டின்னர் சர்வ் அப்படின்னு சொல்றாங்க. சாமி சொல்லுவார், நீ அந்த இல்ல சுவாமி, நீ இதே மாதிரி சமையல் செஞ்சியா? இல்ல சுவாமி. பட் அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காத வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு. ஆனா உனக்கு ஒவ்வொரு பொருளுக்கு பின்னால் பல பேருடைய உழைப்பு இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே அப்படின்னு சாமி கூப்பிட்டார். சாய்ராம். சாயிராம். ஜெயிச்சுட்டா வரலையோ? அவங்க இல்லை சார். ராஜேந்திர நெட்டி பார்த்த மாதிரி இருந்தது. சாய்ராம். சாயிராம். சொல்லுங்க. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். சரிங்க, நல்லா இருந்தது. தேங்க்யூ. ஆனா எதை செய்யும் போது நம்ம அர்ப்பணமா செய்யணும் அப்படின்றது பிராக்டிஸ்ல கொண்டு வர்றது ரொம்ப சிரமமா இருக்கு. என்ன சிரமம்? நிறைய டைம் நம்ம செய்யற மாதிரி தானே ஒரு எண்ணம் வருது சார். ஆமா ஆமா ஆமா. ஆங்காரம் இருக்கு. ஆமா ஆமா ஆமா. அது எப்படி பிராக்டிஸ்ல கொண்டு வர்றது? கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணி பண்ணி கொஞ்சமா சின்ன சின்ன விஷயங்களை போட்டு நடக்கும்போது இந்த கால் அடிபட்டா ரொம்ப அதை உணர்ந்து பண்றேன். ஒவ்வொரு அடி வைக்கும் போது ஒரு சாயிரம், நீதான் என்னை நடக்க வைக்கிறாய். மாதிரி பேச முன்னாலும் நீ என்னை பேச வைக்கிறாய். மூக்கம் கருவத்தி வாச்சாலும் ஒவ்வொன்றுமே டிபியா இருந்து பண்றேன்னா சாமி டிபியா பண்ணி இருக்காரு. அக்கன் செயல் சேவையை நான் செய்கிறேன் மாதிரி பரிமாறும் போது சாயிராம் சாயிராமுக்கு நான் பரிமாறுறேன். இது கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணா ரொம்ப சுலபமா அவங்களுக்கு கஷ்டமே கிடையாது. சாயிராம் ரொம்ப அகங்காரம் போறதுக்கு இதை விட அருமையான வழியே கிடையாது. சரிங்க சார், சரிங்க. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். தேங்க்யூ சார். சாயிராம்.
சாப்பிட போனீங்க சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணி சாப்பிட சொன்னீங்க. நம்ம அப்படி ஒரு நாள் மறந்துட்டு அப்படி பண்ணாம சாப்பிட்டு அதனுடைய விளைவு என்ன? விளைவு ஒண்ணுமே கிடையாது. அது என்ன இருக்கோ அது அப்படி தூய்மை ஆகாது, சுத்தி ஆகாதுன்னு அர்த்தம். அது அசுத்தங்கள்லாம் அப்படியே இருக்கும். எந்த மாதிரி சாப்பிடுறது வந்து நம்ம தினசரி வேலையா இருக்கோ அதே மாதிரி பகவானுக்கு நிவேதனம் பண்றதும் தினசரி வேலையா இருக்கும். சாப்பாடை பார்க்கும் பொழுதே சுவாமி ஞாபகம் வரணும். அன்னம் பிரம்மம், சாப்பாடு தெய்வங்கிற எண்ணம் வரணும். சாயிரம். அம்மா ஒண்ணுமே கேட்கறது இல்லை. சரவணனா சரம் சார். சாய்ராம் சாய்ராம் சார், இன்னைக்கு மீன் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. சாய்ராம் சாய்ராம் கண்டிப்பா சார். அதுல பர்டிகுலர்லி நீங்க அந்த வியாசர் பத்தி சொன்னீங்க இல்லையா, அவரு ரியலி ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அப்புறம் புரிஞ்சது எவ்வளவு ஒரு ஆத்மாத்மா அதை பண்ணியிருந்தா. அது வந்து அவங்க உடனே அதை வந்து அவரு விரதம் இருந்த மாதிரியே சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட கங்கா மாதா அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு அது ஒரு படிப்பினை. அதே மாதிரி துரியோதனன் வந்து இந்த அன்னதானம் நிறைய பண்ணான்னு சொன்னது ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன் சார். தெரியாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா காமிய கர்மம் நிஷ்காமிய கர்மம் ரெண்டு சொன்னீங்க. அதுல வந்து ப்ரிடாமினன்ட்லி நம்ம காமிய கர்மங்கள் தான் பண்றோம் ஆக்சுவலி. ஸோ இப்போ அந்த பர்டிகுலர் இப்போ நீங்க அதுல இடையில பாத்தீங்கன்னா நிஷ்காமிய கர்மம் பண்றதுக்கு நம்ம ஸ்லோவா நம்மளா தயார் பண்ணிக்கணும்ன்றது ஓகே, சாதனை பண்ணணும். ஆனா அந்த சாப்பாடு அன்னத்தை பத்தி நீங்க சொன்னீங்க. சாப்பாடு போடும்போது கூட நம்ம எப்படி நம்ம அது வழங்க நமக்கு திரும்பி வரும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா. வாட்டவர் சாப்பாடோ அன்னதானமோ இப்ப அதே மாதிரி அந்த ஞாபகம் தான் நமக்கு ஆக்சுவலி செய்யும் போது வரும்போது அது நிஷ்காமிய கர்மம். அது வந்து நாமளே தடுக்கிற மாதிரி ஒரு பண்ணிடுறோம். பண்ணும்பொழுது பலன் கிடைத்து விடுகிறது நினைக்கும் போது பலனோட போக்கஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. புரியுது. அதை வந்து பயிற்சி பண்ணிக்கணும். அந்த பலனை வந்து அவ்வளவா இம்பார்ட்டன்ஸே கொடுக்க கூடாது. பலன்களுக்கு பயனை இம்பார்ட்டன்ஸை கொடுக்காம அந்த கர்மத்து மேல போக்கஸ் பண்ணணும். அதுதான் கர்ம யோகம். ரொம்ப பயிற்சி தேவை இருக்கு. சொல்லுமா சொல்லுமா. சாப்பாடு கொஞ்சம் எப்படியாவது இதெல்லாம் கொண்டு போய் பண்றோம். அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. ஆனாலும் மீறி ஆகுது. அது ரொம்ப எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்குது. யாருமே இங்க வாங்குறாங்க. ராத்திரியில கொண்டு போய் எங்குது சாயிராம். அது எப்படியோ செய்யலாம் சாயிராம். அது மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஃபுட் வேஸ்டேஜ் காட் வேஸ்டேஜ் கரெக்ட். ஆனா முடிஞ்ச அளவுக்கு கொடுத்து பாருங்க. இல்லாட்டி சமைக்கும் போது கம்மியா சமைச்சு பாருங்க. அவ்வளவுதான். நீங்க 4 பேர் வீட்டுல இருக்கல. சாயிராம். ரொம்ப சுலபமானது ரொம்ப சுலபமானது எது சாயிராம்.
உலகமான ரொம்ப ரொம்ப கெட்டதானது சாய்ராம். ரொம்ப ரொம்ப கெட்டது. ரொம்ப சுலபமான ராமராமா சொல்றது சொல்லணும். கஷ்டமானது நான் ரொம்ப கஷ்டம். சாய்ராம். சாய்ராம், செயலை செஞ்சு அதையும் இறைவனுக்கு அர்ப்பணமா பண்ணா சரியாயிருமா? ஒரு திருடன் வந்து திருவனுக்கு ஒரு பங்கு கொடுத்தானா சரியாயிருமா? அது செயல் சரியாகாது. கோஷ் கேஸ்ல அதேதான். அவர் ஒவ்வொரு செயலையுமே ராமகிருஷ்ணர் ராமகிருஷ்ணர் சொல்ல ஆரம்பிக்க செயலை செய்யறதுக்கு அவருக்கு தயக்கம் ஏற்பட ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா செயலை விட்டுறாரு. செயல் சரியாகவே ஆகாது. அந்த பழக்கம் விட்டுருவோம் நம்ம தாயம். இது பகவத்கீதைங்க சாய்ராம். வினோபாதி எழுதுனது ரொம்ப அருமையா இருக்கும் சாய்ராம். நீங்க எல்லாருக்கும் சொல்லுங்க. படிச்சு பாருங்க. உங்களுக்கு எது பிடிச்சோ அந்த கீதையை படிங்க. சரிங்கல்ல, சொன்னேன் எல்லாரும் எல்லாம் சில படிக்கட்டும்னு சொன்னேன் சாய்ராம். இந்த எது ஈஸியானது எது கஷ்டமானதுங்க சாய்ராம்? நான் சொன்னேனேம்மா, ராமராமா சொல்றது ரொம்ப ஈஸி. எண்ணம் போறது ரொம்ப கஷ்டமா, அகங்காரம் ரொம்ப கஷ்டம். சரி சரி, ரொம்ப தேங்க்ஸ் சாய்ராம். சாய்ராம் சாய்ராம். 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 சாய்ராம் பக்ரவா பேசுறேன் சார். சொல்லுங்கண்ணா. டவுட் சாய்ராம். சொல்லுமா. இடது கையில தானம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஆமாப்பா. தானமே பண்ணாம இருக்கிறதுக்கு இடது கையில பண்ணலாம்ல? தானமே பண்ணாம இருக்கும்போது இடது கையில பண்றது நல்லது. ஆனா வலது கைன்னு ஒண்ணு இருக்கும்போது கையில பண்றது தானே நல்லது. ஒரு தடவை தர்மர் வந்து வலது கையில சாப்பிட்டு அப்போ பிச்சை கேட்டு அவருக்கு அந்த வேலையில உடனடியா அதை கொடுக்கணும். கொடுத்துட்டேன். பொதுவா வலது கையில தான் அவர் வழி இல்ல. அப்ப அந்த கொடுத்தா ஒருவேளை கொடுக்கட்டது அப்புறம் கொடுக்கட்டா தோணிடக்கூடாதுங்கிறது உடனே கொடுத்துட்டேன். மனசு மாறிடக்கூடாது அப்படிங்கறத. ஆமா ஆமா ஆமா. அதனால நல்லது பண்றதுக்கு மனசு வந்து அது காணாம போயிடும். நல்லது பண்றதுக்கு மனசு வரும்போது உடனே எதா இருந்தாலும் பண்ணணும். ஆமா ஆமா. சரிங்க சார். தேங்க்யூ சார். சாய்ராம். தேங்க்யூ சார். ஹலோ சாய்ராம். சாய்ராம். சார், எனக்கு ஒரு கொஸ்டின். இது பகவத்கீதை ரிலேட்டடா இல்ல, பட் ஜென்ரலான ஒரு கொஸ்டின். சுகன்யா. என்னோட கொஸ்டின் என்னன்னா சார், ஒரு சில சமயம் நம்ம ப்ரே பண்றப்போ நம்ம ரொம்ப ரொம்ப நியாயமா ஒரு சில ப்ரேயர்ஸ் வந்து எனக்கு இதை செஞ்சு கொடு அப்படின்னு நம்ம ப்ரே பண்றச்ச ஒரு சில சமயம் அது வந்து நிறைவேற மாட்டேங்கிறது. ஆனா அது அவரை இது கொடுக்கும் போது டைம் இஸ் டூ லேட்ங்கிற மாதிரியா இருக்குல்ல, அது எனக்கு எதுனால? அது நம்ம அப்ரோச் வேறு, சுவாமி அப்ரோச் வேறு. நம்ம அதாவது வாண்ட் நீட் ரெண்டு வார்த்தை இருக்கு. இது உண்மையான தேவை. வாண்ட் ஆசை.
கிடைக்கிறது என்னால நம்ம ஆசைப்படுறது கிடைக்கணும்னு நினைக்கிறோம். சாமி நினைக்கிறது அது கொடுக்காது. உண்மையில அது சாமி அது எல்லாத்தையும் லேட்டா கூட கொடுப்பார். லேட்டா கொடுப்பார். சாமி கொடுக்கறதுனால அது இட்ஸ் நாட் ஏ டினையல் அப்படிம்பாங்க. இதே இஸ் நாட் டினையல். வெயிட் பண்றதுனால அது கொடுக்கலைங்கிற அர்த்தம் கிடையாது. ஒருவேளை நமக்கு கிடைக்காட்டா அது மகா பிரசாதமா எடுத்துக்கிற அந்த ஆட்டிடியூட் வரணும். அது ரொம்ப கஷ்டம். நம்ம அப்படியே இறைவன் திருப்பி கொடுக்காவிட்டால் நல்லதுக்காக எல்லாமே என்னுடைய நன்மைக்காக அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வளர்த்துக்கணும்பா. ரொம்ப கஷ்டப்பட்டா வளர்த்திக்கலாம். அப்ப டிசப்பாயின்மெண்டே வராது. சாயிரா நம்ம ஆல்மோஸ்ட் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம் சார். வேற யாருக்காவது கேள்விகள் இருந்தா அவர் கேள்வி எடுத்துக்கலாமா? இல்ல நம்ம டைம் என்னாச்சுப்பா? இப்போ 6:02 ஆகுது. ஒரு கேள்வி இருந்தா கேட்டுக்கிட்டோம்ப்பா. ஓகே, தொடர்ந்து யாருக்காவது கேள்வி இருந்தா கேட்கலாம். கடைசி கேள்வி அமையும் இல்லைன்னா நம்ம பண்றது. சாய்ராம் சாய்ராம் சமாசாரையில படிச்சிருக்கேன். சுவாமி வந்து தன்னுடைய சேவா நிறுவனத்துல இருக்கிறவங்க அனைவருக்கும் பிறப்பு இறப்பு அற்ற அந்த வீடு பேரு நிலையை வந்து உருவாக்கிட்டதா சொல்றாரு. இதுல இருக்கிறவங்க அனைவருக்கும் அது எப்படி புரிஞ்சுக்கிறது செய்யறாங்க கேட்ட செய்யறான். அப்படியே புரிஞ்சுக்க வேண்டியதுதான். சொல்லியிருக்காரு அப்படியே ஒத்துக்க வேண்டியதுதான். அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறோம், பயன்படுத்திக்கிறது நம்முடைய பொறுப்பு. எல்லாருக்கும் இதுல ஆமா, சாமி வந்து சாமி நம்பாதவர்களும் அவர் சாமி தான். காட் ஃபார் எவ்ரிபடி. அக்செப்ட் இட் ஆர் நாட். அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும்னு செய்யறோம்? அது பெரிய சமாச்சாரம். கொஞ்சம் கொஞ்சமா சாஸ்திரங்கள் என்னெல்லாம் சொல்றது எல்லாத்தையும் கேட்கணும். நிறைய சாஸ்திரங்கள் இருக்கு. அட்லீஸ்ட் 9 கோட் ஆஃப் கான்டாக்ட ஃபாலோ பண்ணாலே இதெல்லாம் தானா வரும். அருண் ஓகே சார், வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா நம்ம வர வியாழக்கிழமை அன்னைக்கு தொடர்ந்து கேட்கலாம். இல்லை நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல கூட மெசேஜ் பண்ணிடுங்க. நமது ஈரோடு மாவட்ட ஸ்ரீ சத்யசாய் சேவா நிறுவனத்தின் நேரலை சத்சங்கம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரைக்கும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரைக்கும் நடைபெறும். தொடர்ந்து சுவாமியோட மங்களாரத்தி. சாய்ராம்.
ओम जय सद्गुरुदेवा ओम जय सद्गुरुदेवा नारायण ओम सत्यनारायण नारायण 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 ओम सत्यनारायण नारायण ओम सत्यनारायण नारायण ओम जय सद्गुरुदेवा शांति शांति समस्त लोका सुखिनो भवन्तु समस्त लोका सुखिनो भवन्तु समस्त लोका सुखिनो भवन्तु शांति 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 जय बोलो भगवान श्री सत्य साई बाबा जी की ओम साईश्वराय विद्महे सत्यदेवाय धीमहि तन्नः सर्वः प्रचोदयात् ओम साईश्वराय विद्महे सत्यदेवाय धीमहि तन्नः सर्वः प्रचोदयात् ओम साईश्वराय विद्महे सत्यदेवाय धीमहि तन्नः सर्वः प्रचोदयात्